வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, தமிழகத்தில் 39 ஆண்டுகள் கழித்து அமைச்சரவையில் பிராமணர் தாவேகா வெங்கட்ராமனுக்கு குவியும் பாராட்டு. இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். தமிழகத்தில் 39 ஆண்டுகளுக்கு பிறகு பிராமண சமூகத்தைச் சேர்ந்த வெங்கட்ராமன் அவர்கள் அமைச்சரவையில் இடம் பிடித்துள்ளார். இது அந்த சமூக மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அவருக்கு எந்த துறை கிடைக்கும் என்ற ஆர்வமும் அந்த மக்களுக்கு இருந்து வருகிறது. தாவேகாவினர் பொருளாளராக உள்ள 48 வயதுடைய வெங்கட்ராமன் தற்போது அமைச்சரவையில் இடம் பிடித்துள்ளார். இவர் பம்மலில் குடியிருக்கிறார். இவர் ஒரு வழக்கறிஞர். எம்காம் MPA படித்திருக்கிறார். இவர் மயிலாப்பூர் தொகுதியைச் சேர்ந்தவர். இவர் விஜய்க்கு நீண்ட நாள் நண்பராவார். தமிழகத்தில் 13வது முதல்வராக விஜய் நேற்று பதவியேற்றார். இவருடன் 9 பேர் அமைச்சர்கள் பதவியேற்றினார். இவர்கள் வெங்கட்ராமன் ஒருவர். இந்த நிலையில் பிராமணன் சமூகத்தைச் சேர்ந்த இவர் தற்போது அமைச்சரவையில் இடம் பிடித்துள்ளார். 1952ஆம் ஆண்டு முதல் சட்டசபை தேர்தலில் பிராமண சமூகத்தைச் சேர்ந்த ராஜாஜி முதல்வரானார். கடந்த 1954ஆம் ஆண்டு காமராஜர் முதல்வரான போது பிராமண சமூகத்தைச் சேர்ந்த வெங்கட்ராமன் தொழில்துறை அமைச்சராக இருந்தார். அதன் பிறகு 1967ஆம் ஆண்டிலிருந்து திமுக அரசியல் பிராமண சமூகத்தைச் சேர்ந்தவங்க யாருமே அமைச்சர் பதவி கொடுத்ததே கிடையாது. கடந்த 1977ஆம் ஆண்டு முதல் 1987ஆம் ஆண்டு வரை எம்ஜிஆர் அமைச்சரவையில் பிராமண சமூகத்தைச் சேர்ந்த HV ஹேண்டா சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். ஜெயலலிதா முதல்வரானார். 1991ஆம் ஆண்டு பிராமண சமூகத்தைச் சேர்ந்தவங்க ஜெயலலிதா மீண்டும் முதல்வரானாங்க. ஆனால் அவரது அமைச்சரவையில் அதே சமூகத்தினிடம் இடம் பெறல. அதன் பிறகு 1987க்கு பிறகு 39 ஆண்டுகளுக்கு பிறகு முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழக அரசில் பிராமணரான வெங்கட்ராமன் அவர்கள் இடம் பிடித்துள்ளார். முதல்வர் ஜெயலலிதா காவல்துறை உள்துறை போன்ற இருந்திருந்தாங்க. ஆனால் அவங்க அமைச்சரவையில் இருந்ததில்லை. எம்ஜிஆரில் 1982 முதல்வரான போது ஜெயலலிதா அதிமுகவில் இணைந்தாங்க. வளர்ச்சி அபரிதமானது. கட்சியில் சேர்ந்து சில ஆண்டுகள் அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளராக பிறகு ராஜ்யசபா எம்பியான எம்ஜிஆர் மறைந்ததுமே 1989ஆம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் கருணாநிதி தலைமையில் அரசு அமைந்தது. அப்போது ஜெயலலிதா எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாங்க. அந்த வகையில் 39 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது ஹேண்டாவுக்கு பிறகு வெங்கட்ராமன் அமைச்சரவையில் இடம் பிடித்துள்ளார். இவர் நடந்து முடிந்த தேர்தலில் 70,070 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இவர் எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் வேலு, பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனை ஆகியோரை தோற்கடித்திருக்கிறாங்க. இந்த நிலையில் அமைச்சரவை கூட்டில் பிராமண சமூகத்துக்கு ரொம்பவே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.